அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பாரம்பரிய ஜோதிடப்படி கணவன், மனைவி பிரிவதற்கான ஜோதிட காரணங்கள் என்ன? அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம முழுமையா பார்ப்போம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 11/12/1997 காலை 10 மணிக்கு திண்டுக்கல்ல பொறந்திருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடக லக்னம், 2ல ராகு, 4ல மாந்தி, 5ல சூரியன், 6ல புதன், 7ல செவ்வாய், குரு, சுக்கிரன், 8ல கேது, 9ல சனி, 10ல சந்திரன். இதுதான் அவங்களோட ஜாதகம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2024ல ராகு திசை ஸ்டார்ட் ஆனோனே, அவங்க கணவன் மனைவிக்குள்ள மிகப்பெரிய சண்டை வந்து, இவங்களோட மாமனார், மாமியார், இவங்க கணவரெல்லாம் அடிச்சு இந்த பொண்ண தொரத்துறாங்க. இனிமே இந்த வீட்ல இருக்காதுன்னு அடிச்சு, பயமா துன்புறுத்தி தொரத்திடுறாங்க. இவங்க அத கோச்சுக்கிட்டு அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. சரிங்களா? இது ஏன் அவங்களுக்கு நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம முழுமையா பார்ப்போம். சரிங்களா? சரி. அதாவது ஒரு ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா, திருமண வாழ்க்கைய பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், அ 12ஆம் இடம். இந்த பாவங்களும், இந்த பாவக அதிபதிகளும் பலம் இழக்கவே கூடாது. அதே மாரி காரக அதிபதி சுக்கிரன். இவங்கலாம் பலம் இழந்துச்சு அப்படின்னா, அவங்க திருமண வாழ்க்கை என்னைக்கு இருந்தாலும் பிரச்சனை தான். அந்த தசாபதிகள்ல உறுதியா பிரச்சனை ஏற்படுத்தி தீரும். முறிவு ஏற்படுத்தி தீரும். எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சரிங்களா? சரி. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம உங்க ஜாதகத்துல 2ஆம் இடத்த எடுத்துக்குவோம். இவங்க ஜாதகத்துல 2ல ராகு. அதாவது மிகப்பெரிய இருள் கிரகமான ராகு 2ஆம் இடத்துல உட்காந்து பலம் இழக்க செய்றாங்க. அதுக்கடுத்து இந்த 2க்கு அந்தந்த 2ஆம் இடத்துக்கு 8ல சனி உட்கார்றாங்க. அதாவது பாரம்பரிய ஜோதிடப்படி பார்த்தீங்க அப்படின்னா, தன்னுடைய பாவத்துக்கு 6, 8ல பாவ கிரகங்கள் உட்கார்ந்துருச்சு அப்படின்னா, அந்த பாவத்த பலம் இழக்க செய்யும் அப்படிங்கிறது மாறாத விதி. சரிங்களா? அதே மாரி உங்களுக்கு தன் பாவத்துக்கு 8ல சனி பகவான் உட்கார்றாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம். 7ல பார்த்தீங்கன்னா, குரு, சுக்கிரன், செவ்வாய் உட்கார்ந்துர்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, கடக லக்னத்துக்கு பாதக அதிபதி. அது பாதக அதிபதினா, சர லக்னத்துக்கு 11ஆம் இடமாகவும், ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் இடமாகவும், உபய லக்னத்துக்கு 7ஆம் இடமாகவும் பாதக அதிபதியா வருவாங்க. அந்த ஸ்தான அதிபதி எங்க உட்கார்ந்தாலும் அந்த இடத்த கெடுக்கும். சரிங்களா? அதே மாரி பார்த்தா இந்த ஜாதகத்துக்கு பாதக அதிபதி பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் லக்னத்துக்கு 7ல உட்கார்ந்து திருமணத்தை கெடுக்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த லக்னத்துக்கு 6 கூடியவர குரு லக்னத்துக்கு 7ல நீசமாகி லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல நீசமாகி, தன் 8ஆம் அதாவது தன் லக்னத்துக்கு மிகப்பெரிய எதிரியான சனியோட பரிவர்த்தனை வாங்குறாங்க. அப்ப 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம், 6ஆம் இடம் தொடர்பு ஈஸியா வந்துருது. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல செவ்வாய் இருக்காரு. செவ்வாய் பார்த்தீங்கன்னா உச்சம். அது இந்த லக்னத்துக்கு யோகாதிபதி. அப்ப அவர் யோகத்த செய்ய மாட்டாரு அப்டின்னா, கண்டிப்பா அந்த கடவுளுக்கு மிகப்பெரிய யோகாதிபதி செவ்வாய் தான். அவர் கண்டிப்பா அந்த யோகத்த பலன் செஞ்சே தெரியும். எந்த மாத்து கிடையாது. ஆனா, அவர் பார்த்தீங்கன்னா, பாதக அதிபதி கூட 5 டிஃபரண்ட்ல நெருங்கிடுறாங்க. அப்ப பாதக அதிபதி கூட ஒரு சரண்டர் அடைஞ்சிடுறாரு செவ்வாய் பார்த்தீங்கன்னா. சரிங்களா? அப்படி இருந்து இந்த செவ்வாய் திசையில கல்யாணம் எல்லாமே கல்யாணம், குழந்தைகள் எல்லாம் குடுத்துருக்கு. அ அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த அந்த செவ்வாய் திசையில பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு. அந்த ராகு திசை அதோட அ பெருசா பிரச்சனை ஆயிருச்சு. சரிங்களா? சரி. இப்ப அந்ததுனால இந்த செவ்வாயும் அவ்வளோ சிறப்பா இல்ல. சரிங்களா? அதுக்கடுத்து 8. 8ஆம் இடத்துல கேது உட்காந்துர்றாரு. 8ஆம் இடத்துல இருக்கிறவங்க கேது உட்காந்துர்றாரு. அதுக்கடுத்து 12ஆம் இடம். 12ஆம் இடம் பார்த்தீங்கன்னா புதன். அவர் லக்னத்துக்கு 6ல உட்காந்து அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, வக்கரம் பெற்ற சனியோட பார்வை வாங்குறாரு. அப்ப புதனும் பலம் இழந்துறாரு. அது இல்லாம அந்த புதனுக்கு 9ல ராகு உட்கார்றாரு. அப்ப இந்த அமைப்புல இருக்கிறனால புதனும் பலம் இழந்துறாரு. அப்ப ஒரு ஜாதகத்துல 12ஆம் இடம் பலம் இழந்துச்சு அப்படின்னா, அவங்க இல்லறம் சார்ந்த வாழ்க்கையில அதாவது இல்லற தாம்பத்திய அ கண்டிப்பா கிடைக்க விடாது. அப்படிங்கிறது விதி. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த புதன் பார்த்தீங்கன்னா, லக்னம் 6ல மறைஞ்சு, அதே மாரி பார்த்தீங்கன்னா, சனிக்கு 10 சனி 10ஆம் இடத்தையே பார்க்குறாரு. அதே மாரி அந்த புதனுக்கு 9ல ராகுக்கு சிறப்பு இல்ல. சரிங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா, ராகு திசை பார்த்தீங்கன்னா, எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, இந்த ராகு பாருங்க, கணவன் ஸ்தானத்துக்கு 8ல உட்காந்துருக்காரு. அப்ப ஒரு திருமணத்த பத்தி எடுக்குன்னா, எந்த திசை நடக்குதோ, அந்த திசைக்கு அந்த கிரகங்கள் எங்க உட்காந்துருக்குன்னு பார்க்கணும். அப்ப மகர லக்னம் தான் லக்னம். அதாவது கணவன் ஸ்தானம். அந்த கணவனுக்கு 8ல ராகு உட்கார்றாரு. அப்ப ராகு என்னது? கணவனுக்கு பிரச்சனை, வம்பு, வழக்கு, கோர்ட் கேஸ். அதே மாரி கோர்ட் கேஸ்ன்னு அலைஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்ப கணவன் ஸ்தானத்துக்கு 8ல ராகு இருக்கனால, இந்த ராகு திசை முழுக்க உனக்கு திருமண வாழ்க்கை பிரச்சனை குடுத்தே தீரும். அது இல்லாம உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நடக்குது 7 சனி நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த 7 சனி முடியிற வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில பிரிஞ்சே தான் இருப்பாங்க. பிரச்சனை இருந்தே தீரும். அதேமாரி கோர்ட்டு கேஸ்ன்னு நெறைய வீண் விரயம், மன நிம்மதிய இழக்கதான் செய்வாங்க. அப்படிங்கிறது இந்த ஜோதிடத்துல முழு விளக்கம். சரிங்களா?
மேலும் ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா, எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம். நன்றி. வணக்கம்.